உங்கள் பெற்றோரின் நிம்மதியே எங்களின் நோக்கம். செவிலியர் பராமரிப்பு, ஆரோக்கிய உணவுகள் மற்றும் சொகுசு அறைகளுடன் ரத்மலானியில் வி கேர் ரெசிடென்ஸ். நல்லூர் திருவிழா தினமும் காலை மாலை சிறப்பு நேரலையில் உங்கள் விளம்பரங்களும் இடம்பெற இன்றே அழையுங்கள். செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். பல தளங்களிலும் பல வகைகளிலும் பல்வேறுபட்ட முரணான கருத்துக்களை உருவாக்கி இருந்த விடயம்தான் கல்முனை ஆதார வைத்தியசாலை. இன்று பலரும் குறிப்பிடுகின்ற கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலை. இந்த ஆதார வைத்தியசாலையில் இடம்பெற்ற தாதியர்களின் உடை விவகாரம், முஸ்லிம் பெண்கள் அங்கு நியமனம் பெற்று செல்லுகின்ற போது அவர்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடி என்று கூறப்பட்ட விடயங்கள், அதற்கும் அதிகமாக அரசு சுற்றி நிருபங்கள் எவ்வாறு கூறப்படுகின்றன, என்ன விடயம் இங்கு முரண்பாட்டை ஏற்படுத்தியது, இதற்கிடையில் இந்த கல்முனை ஆதார வைத்தியசாலை அல்லது கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையின் சூழ்நிலைகள் என்ன என்பது தொடர்பில் எல்லாம் பல்வேறுபட்ட விடயங்கள் இப்போது பல தளங்களிலே பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன. குறிப்பாக சொல்ல போனால் கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையில் இதுதான் முதல் முஸ்லிம் பெண்களுக்கான நியமனமா என்று தேடி பார்க்கின்ற போது அதிலும் ஒரு முரண்பாடு இருக்கின்றது. குறிப்பாக சொல்ல போனால் 11 நர்சஸ் வேலை செய்கிறார்கள், 4 அட்டெண்டன்ட் வேலை செய்கின்றார்கள். ஒட்டுமொத்தத்தில் இதுதான் கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலைக்கு நியமனம் பெற்று செல்லக்கூடிய முதல் தர அல்லது முதன்முறையான முஸ்லிம் பெண்களா என்று தேடி பார்த்தால் இல்லை. ஏற்கனவே அங்கு 16 பெண்கள் வேலை செய்கின்றார்கள். சுகாதார அமைச்சின் சுற்றி நிறுவனத்துக்கு அமைய தாதியர்களாகவும் அட்டெண்டன்ட்களாகவும் மைன் ஸ்டாஃபாகவும் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சுற்றி நிறுவனத்தின்படி வேலை செய்கின்றார்கள். இந்த 9 பேருடைய நியமனத்தில் எங்கு முரண் வருகின்றது அல்லது இந்த முரண்பாட்டை தோற்றுவித்தவர் யார் என்று தேடி பார்க்கின்ற போது ஒரு திடுக்கிடும் தகவல் கிடைக்கின்றது. இதனை யார் யார் அரசியலாக பயன்படுத்த வேண்டும் என்று தேடி பார்த்த போது இன்னும் ஒரு திடுக்கிடும் தகவல் கிடைக்கின்றது. இதற்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக வைத்தியர் சுகுணன் எங்கே? எல்லோரும் வைத்தியர் சுகுணனை தேடுகிறார்கள். அவர் எங்கு இருக்கின்றார்? அவர்தான் இதன் பின்னணியில் செயற்படுகிறார். அவருக்கும் மொசாட்டுக்கும் தொடர்பு இருக்கின்றது. அவர் கல்முனையிலே, அதாவது அம்பாறை மாவட்டத்திலே, இலங்கையின் அதிசயம், அதாவது இலங்கையில் இருக்கக்கூடிய அதிசயங்களுள் சுகாதார திணைக்களகத்தின் அதிசயமாக இருக்கக்கூடிய RDHS, 2 RDHSகள் இன்று சட்டவிரோதமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. கொழும்பு மாவட்டத்திலே 21 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படக்கூடிய இடத்திலே ஒரு RDHSும் 7 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படக்கூடிய திகாமடுலை அல்லது அம்பாறை மாவட்டத்தில் 2 RDHSும் இருக்கின்றது. சட்டத்தை வளைத்து ஒரு RDHS உருவாக்கி இருக்கிறார்கள். அது நாம் நினைக்கின்றோம். அந்த விசாரணையும் இப்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. வெகு விரைவிலே எந்த RDHS இருக்க வேண்டும் என்பது தொடர்பில் சுகாதார அமைச்சு அமைச்சரவை தீர்மானம் ஒன்றின் மூலம் தெளிவுபடுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஆடை விவகாரத்தால் பல விடயங்கள் தூய்மையாக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த RDHSிலும் இந்த சுகுணன் இருந்தார். அப்போது அவருக்கு கண் தெரியவில்லையே எவ்வாறான ஆடை போட்டு வருவது என்று பேசப்படுகிறது. நாமும் பல தளங்களிலே தேடி பார்த்தோம். வைத்திய சுகுணனை வைத்தியசாலையிலும் காணவில்லை, எங்கும் காணவில்லை. எங்கே என்று தேடி சென்ற போதுதான் அவருக்கு ஏற்பட்ட ஒரு பரிதாபமான நிலை ஏற்பட்டது. இந்த ஊழியர்கள் நியமனம் பெற்று வைத்தியசாலைக்கு செல்வதற்கு முன்னரே அவர் ஒரு விபத்திலே மிகவும் மோசமான முறையிலே காயமடைந்து அவசர சிகிச்சை பிரிவில் இருந்து வைத்தியசாலையில் இருந்து இப்போதுதான் அவர் வீடு சென்றார். ஆனால் இப்போது இந்த நியமனம் பெற்று வந்த சகோதரிகள் மீதான வன்மத்தை பாராட்டினார் சூனன். அவர் மொசாட்டோடு இணைந்து பணியாற்றுகிறார், இவருக்கு நிர்வாகம் தெரியாது, இதன் குழப்பம், அதாவது அரசாங்கத்தை சங்கடத்துக்குள்ளாக்கும் வேலையை சூனன் தான் மேற்கொள்ளுகிறார் என்கின்ற பல கதைகள் பேசப்படுகின்றன. இப்போது எல்லாவற்றுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கின்ற வகையில் சுகுணன் அவர்கள் தன்னுடைய நிலைப்பாடு என்ன என்பதை கூறுகிறார். சுகுணன் எங்கே இருந்தார்? அவருக்கு என்ன இடம்பெற்றது? இந்த சுற்றறிக்கையை பின்பற்றுவதா இல்லையா? ஒரு சிரேஷ்ட வைத்தியராக இருக்கக்கூடியவர் நீண்ட காலமாக அவர் வைத்தியரை, அதாவது சுகாதார திணைக்களக ஊழியர்களை பொறுத்தவரையில் அவர்கள் நிற மத இன வேறுபாடுகளை களைந்துதான் பணியாற்ற வேண்டும். அந்த வகையில் சுகுணன் அரச சுற்றறிக்கை என்ன சொல்லுகிறதோ அதனைத்தான் செயற்படுத்த முடியும். சுகுணன் மீதான விமர்சனத்தை முன்வைப்பதற்கு அப்பால் அவருடைய மனைவி, குழந்தைகள் என்று யாரையும் விட்டபாடில்லை. அதில் எல்லா முஸ்லிம்களும் இல்லை. அவருக்கு சார்பாகவும் பல முஸ்லிம்கள் பதிவிட்டுக் கொண்டிருக்கிறார். ஒரு சிலர் இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு இனவிரோத போக்கை மேற்கொள்ள வேண்டும் அல்லது ஒரு இன முரண்பாட்டை தோற்றுவிக்க வேண்டும் என்பதில் பல்வேறுபட்ட தளங்களிலே பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வைத்தியர் சுகுணன் மிகவும் ஒரு கவலையான நிலையில் தான் இப்படி இருக்கிறேன், என்னை நீங்கள் இப்படியெல்லாம் பேசாதீர்கள், இதற்கும் அதாவது சுற்றறிக்கை என்ன கூறுகிறதோ அதனைத்தான் நடைமுறைப்படுத்த முடியும், ஆனாலும் கூட நான் இப்போது விடுமுறையில் இருக்கிறேன், நான் இவ்வாறு ஒரு விபத்துக்குள்ளானேன்,
என்னை அந்த அளவுக்கு நீங்கள் நிந்திப்பதற்கு என்ன காரணம் இருக்கிறது என்று தன்னுடைய நிலைப்பாட்டை, ஒரு தன்னிலை விளக்கத்தை ஒரு குரல் பதிவு மூலமாக வெளியிட்டிருந்தார். நீங்கள் இப்போது அதனை கேட்கலாம். எல்லோருக்கும் வணக்கம். நான் டாக்டர் குணசிங்கம் சுகுணன், கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையின் பணிப்பாளர் கதைக்கிறேன். உண்மையில் கடந்த 2 வாரங்களாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த சிற்றூழியர்களின் சீருடை சம்பந்தப்பட்ட விவரங்களில் கல்முனை ஆதார வைத்தியசாலை சார்பாக பல விடயங்கள் நடந்தேறிவிட்டன. உண்மையில் இந்த விடயத்தை பற்றி கூற வேண்டுமானால், நான் பணிப்பாளர், இவர்கள் நியமனம் கிடைத்ததற்கு ஒரு நாளைக்கு முன்பாகவே ஒரு பாரிய விபத்தை சந்தித்து அதில் மோசமாக பாதிக்கப்பட்டு இன்று வரை அந்த வைத்தியசாலைக்கு செல்லாமல் கடமை லீவில் காணப்படுகின்றேன். உண்மையில் இதில் நடந்துகின்ற விடயங்கள், என்னோடு இணைக்கப்பட்டு கதைக்கப்படுகின்ற விடயங்கள் எல்லாம் சுத்தமான பச்சை பொய் என்று என்னால் கூற முடியும். இன்னும் இந்த ஊழியர்களில் ஒருவரை கூட முகத்தை தூரத்தில் நின்றும் பார்க்காதவன் என்ற வகையில் இவர்களின் ஆடை தெரிவுகள் அல்லது அவர்களுடைய சீருடையின் விவரங்களை பற்றி ஒன்றும் அறியவில்லை. ஆனாலும் மிகவும் திடமாக கூற முடியும், சிற்றூழியர்களின் சீருடை என்பப்படுவது ஒரு குறிப்பிட்ட விதமாகத்தான் காணப்பட முடியும். அதை மீறுகிறார்கள் என்று இன்று எனக்கு நேற்று கிடைத்திருக்கின்ற தகவல் தெரிவிக்கின்றது. அப்படியாக ஒருவரும் இந்த நாட்டில் காணப்படுகின்ற சட்ட ரீதியான ஒழுங்கு விதிமுறைகளை மீறி எந்த ஒரு அனுமதியும் இல்லாமல் மீறுகின்ற உரிமை இந்த நாட்டில் எவருக்கும் இல்லை. அது தமிழர்களாக இருக்கட்டும், சிங்களவர்களாக இருக்கட்டும், முஸ்லீம்களாக இருக்கட்டும், அல்லது ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், அல்லது தமிழ் பிரதேசங்களில் இருப்பவர்களாக இருக்கட்டும், சிங்கள பிரதேசங்களில் இருப்பவர்களாக இருக்கட்டும், எவருக்கும் இந்த நாட்டின் விழுமியங்களை மீறுவதற்கு எந்த உரிமையும் இல்லை. அந்த விதத்தில் அந்த விடயங்கள் கையாளப்படும். உண்மையில் நாங்கள் அவர்கள் புதிதாக அனுமதிக்கப்பட்டவர்கள், நியமனம் பெற்றவர்கள், அவர்களுக்கு தெரியாமல் சில விடயங்கள் நடைபெற்று கொண்டிருக்கலாம் என்ற அடிப்படையில் அவர்களையும் திருத்தி எங்களுடன் இந்த சுகாதார உத்தியோகத்தர்களுடன், இந்த சுகாதார அமைப்புடன் கொண்டு செல்ல நாங்கள் விரும்புகின்றோம். உண்மையில் அப்படியான பெண்கள் 9 பெண்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களின் சேவைகள் பெரிய அளவுக்கு வரவேற்கப்படுகிறது. ஆகவே அவர்களும் எங்களுடன் இணைந்து சரியாக செல்வோம். இந்த யூனிஃபார்ம் குளறுபடிகளை நாங்கள் ஒரு விதமாக சரியான முறையில் தீர்த்து சரியான விதத்தில் அவர்களையும் இணைத்து கொண்டு செல்லத்தான் நாங்களும் தயாராக இருக்கின்றோம். இந்த அடிப்படையில் இந்த முகநூல்களிலும் பிற சோஷியல் மீடியாக்களிலும் எழுதப்படுகின்ற சச்சரவுகள், பிழையான வதந்திகள் எல்லாத்திற்கும் முற்றுப்புள்ளி வைத்துக் கொள்கிறேன். ஏனென்றால் இன்னும் நான் அந்த உத்தியோகர்களை காணக்கூட இல்லை. என்னை விமர்சனப்படுத்தி, என்னை பிழையான விதத்தில் பல பிறழ்வு உள்ளவர்கள் எழுதுவார்கள். அதை பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டியதில்லை. நான் ஒருபோதும் அவர்களை பற்றி சிந்தித்ததே இல்லை வாழ்க்கையில். சரியான விடயங்கள் நிச்சயமாக நடைபெறும். கல்முனை மக்களுக்கு மட்டுமல்ல, இந்த நாட்டில் ஒவ்வொரு பிரஜைகளுக்கும் சரியான சுகாதார அணைவுகள், அந்த சுகாதார சேவையாளர்களுக்கு சரியான இணைவுகளும் சேர்ந்து கொண்டு செல்லப்பட வேண்டும் என்ற ஆதிக்கமான ஆணித்தரமான முடிவுடன் உங்களிடம் விடைபெறுகிறேன். டாக்டர் சுகுணன். நன்றி, வணக்கம். இப்போது பார்த்திருப்பீர்கள், இந்த குழப்பம் எங்கு ஆரம்பிக்கப்பட்டது, இந்த குழப்பத்தினுடைய முதன்மையான காரணிகளாக எது இருக்கின்றது என்று தேடி சென்ற போதுதான் இந்த சுற்றறிக்கையின் குளறுபடிகள் அங்கு திட்ட தெளிவாக ஒரு பல குழப்பங்களை ஏற்படுத்தி நிற்கிறது. இந்த சுற்றறிக்கை தான் இந்த குழப்பத்துக்கு காரணம் என்று கூறப்படுகிறது. அதற்கும் அப்பா எப்போதும் சமூகத்தை வழிநடத்தக்கூடிய நல்ல நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய குறைகளை நிவர்த்தி செய்கின்ற வகையில் பணியாற்ற வேண்டும், அல்லது குறைகளை ஈடு செய்கின்ற வகையில் முரண்பாடுகளை தோற்றுவித்து இரட்டை விளக்கம் கொடுக்கக்கூடாது என்பது ஒரு பொதுவான எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கின்றது. குறிப்பாக சமூக நீதி கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரர் சட்டத்தரணி அவர் ஒரு முரண்பாடான கருத்தை கூறுகிறார். அவருடைய கருத்தை பார்க்கின்ற போது, சமூக நீதி கட்சியில் இருக்கக்கூடிய ஒருவர், அவர் ஒரு சட்டத்திரணி என்று கூறப்படுகிறது, அவர் கூறுகின்றார், சுற்றறிக்கை தொடர்பில் அவர் கூறுகின்றார், இந்த சுற்றறிக்கையின்படி, இந்த பொது நிர்வாக சீருடையின்படி, அந்த குறித்த சீருடையில் அவர்களுடைய மத கலாச்சார அடிப்படையில் காட்சட்டை மற்றும் தலையை மறைத்து அவர்கள் சீருடை அணிய வேண்டும் என்று கூறப்படுகிறது. ஆனால் அது ஒரு பிழையான பொருள் கூடலாக மாறுகிறது. அவர் கூறுகின்ற சுற்றறிக்கை அங்கு
இப்போது நடைமுறையில் இல்லை என்று கூறப்படுகிறது. அக்ரம் முனீர் அவர்கள் தான் இந்த கருத்தை கூறுகிறார். அவர் என்ன கூறுகிறார் என்பதை நீங்கள் பார்ப்போம். நாங்கள் அவர்களுக்கு 2019ஆம் ஆண்டு 6ஆம் மாதம் 26ஆம் தேதி பொது நிர்வாக அமைச்சினால் வெளியிடப்பட்ட சுற்று நிருபத்தை அவர்களுடைய கவனத்துக்கு கொண்டு வந்தோம். இது பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் சர்க்குலர் 13/2010 உபபிரிவு ஒன்று, அதை நீங்கள் பார்க்கலாம். இந்த சர்க்குலரின் அடிப்படையிலே இந்த சர்க்குலரினுடைய உபபிரிவு 4 மிக தெளிவாக சொல்கின்றது. If there are officers who have arranged their clothing according to certain religious customs, such officers should be attired in the manner indicated in first above and used an additional clothing item to keep their religious identity. அந்த வார்த்தையை நான் மீண்டும் சொல்கின்றேன். Use an additional clothing item to keep their religious identity, but so as to expose their full face, ensuring their clear identification. அதாவது அவர்களுடைய சீருடையிலே எந்த ஒரு மாறுபாட்டையும் குறைபாட்டையும் ஏற்படுத்த மாட்டார்கள். உதவி சுகாதார உத்தியோகத்தர்களுக்குரிய அந்த அதே சீருடையிலே வருவார்கள். அதற்கு மேலதிகமாக மறைக்க வேண்டிய சில விவகாரங்கள் இருக்கின்றன. அதனை மறைப்பதற்குரிய நடவடிக்கைகளை அதற்குரிய ஆடை ஒழுங்குகளை அவர்கள் மேற்கொள்ளலாம். அதற்குரிய சுற்று நிருபம் தெளிவாக இதிலே கூறப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த சர்க்குலர் மிக தெளிவாக கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையினுடைய பணிப்பாளர், பிரதி பணிப்பாளர், ஒழுக்காட்டுக்கு பொறுப்பான வைத்திய அதிகாரி டாக்டர் ரஜீந்தர் உள்ளடங்கலான நிர்வாக உத்தியோகத்தர், இவர்களுக்குரிய அந்த சுகாதார உத்தியோகத்தர்களுக்கான மேற்பார்வை அதிகாரி, இவர்கள் அனைவராலும் மிக அப்பட்டமாக இந்த சர்க்குலர், இந்த சுற்று நிருபம் மீறப்பட்டிருக்கின்றது. இப்போது சட்டத்தரணி மொகாசம் அவர்களும் ஒரு கருத்தை கூறுகிறார். அவரும் கூறுகிறார் வாரிப்பாக சொல்லப்படலாம். 2019ஆம் ஆண்டு 6ஆம் மாதம் 26ஆம் தேதி வெளியான சுற்று நிருபம் தொடர்பில் கூறுகின்றார். பொது நிர்வாக அமைச்சினால் வெளியிடப்பட்ட சுற்று நிருபத்தை குறிப்பிடுகின்றார். அதாவது இந்த 2 சட்டத்தரணிகளும், அந்த மொகாசிம் மற்றும் அவரோடு இருந்த முனீர் போன்ற சட்டத்தரணிகள் இருவருடைய ஒரு பிழையான அல்லது அரச சுற்று நிருபம், அந்த வெளியிடப்பட்ட சுற்று நிருபம், பின்னர் அந்த சுற்று நிருபம் அரசால் நீக்கப்பட்ட சுற்று நிருபத்தை பிடித்து கொண்டுதான் இவர்கள் இந்த முரண்பாட்டை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். இந்த இருவருடைய கருத்து முரண்பாடுதான் ஒட்டுமொத்த தமிழ் முஸ்லிம் மக்களுக்கிடையில் ஒரு மனக்கசப்பை ஏற்படுத்துகின்ற வகையில் ஏற்படுத்தப்பட்டது என்று பார்க்கப்படுகிறது. ஆனாலும் கூட இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இது அவ்வாறு இல்லை. இதனுடைய நிலைப்பாடுகள் வேறு விதமாக இருக்கிறது என்றுதான் இப்போது அவர்கள் கூறிக்கொள்கிறார்கள். அவ்வாறு பார்க்கின்ற போது இந்த முரண்பாடு எப்படி இருக்கின்றது, அல்லது இந்த முரண்பாட்டை ஏன் இவர்கள் தோற்றுவித்தார்கள்? இப்போது நீங்கள் பார்க்கலாம், மொகாசம் அவர்களுடைய அந்த குரல் பதிவை பார்க்கலாம், அவருடைய கருத்தை. மிக முக்கியமானது, ஏற்கனவே பொது நிர்வாகத்தினுடைய ஒரு சுற்று நிருபம் இருக்கிறது. அது என்ன சொல்லுகின்றது சொன்னால், தங்களுடைய எந்த பொது நிர்வாகத்தினுடைய சீருடையோடு, அந்த குறித்த சீருடையோடு சேர்த்து அவர்களுடைய மத கலாச்சார அடிப்படையிலேயே காட்சட்டை மற்றும் தலையை மறைத்து அவர்களுடைய சீருடையை அணிந்து அவர்களுடைய பணியினை முன்கொண்டு செல்ல முடியும் என்று அந்த சுற்றறிக்கை சொல்லுகிறது, சுற்று நிருபம். அதே போன்று ஒவ்வொரு குறித்த பிரிவிற்கும், அதாவது தாதியர்களுக்கு, அதே போன்று சுகாதார உதவியாளர்களுக்கு, அவர்களுக்கு பிரத்யேகமான சீருடை சம்பந்தமான சுற்று நிருபம் இருக்கிறது. அதில் குறித்த ஆடை பற்றி மட்டுமே, குறித்த சீருடை பற்றி மட்டுமே குறிப்பிடப்படும். ஆகவே ஒரு நிர்வாக ரீதியான ஒரு முடிவினை எடுக்கும் போது இந்த 2 சுற்றறிக்கையை வைத்துதான் முடிவுகளை எடுக்க வேண்டும். சீருடை ஒன்றிலே குறிப்பிடப்படுகிறது, இன்னொன்றிலே சீருடையோடு சேர்த்து இந்த விடயங்களையும் அனுமதிக்கிறோம் என்று குறிப்பிடப்படுகிறது. ஆகவே இது குறித்த விளக்கங்களை நாங்கள் சுகாதார அமைச்சின் பிரத்யேக செயலாளரிடமும் அதே போன்று சுகாதார அமைச்சின் அதிகாரிகளிடம் நாங்கள் பகிர்ந்து கொண்டோம். இந்த 2 சட்டத்தரணிகளும் மக்கள் மத்தியிலே ஒரு பிழையான வியாக்கியானம் கொடுத்த சுற்றி நிறுவங்களை அரசு ரத்து செய்திருக்கின்றது. அதனை வைத்துக் கொண்டுதான் இவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இப்போது நாங்கள் 2022ஆம் ஆண்டு 11ஆம் மாதம் 30ஆம் தேதி வெளியிடப்பட்ட சுற்றறிக்கை தான் உத்தியோகபூர்வமான சுற்றறிக்கையாக இப்போது இருக்கின்றது. அது குறிப்பாக சொல்ல போனால் இது அமைச்சின் செயலாளர்கள், மாகாண பிரதம செயலாளர்கள், திணைக்கள தலைவர்கள் என்றுதான் அதில் அடிக்கோடிடப்பட்டிருக்கின்றது. அதில் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், மிக சுருக்கமான வரி, இந்த முரண்பாடு தோற்றுவித்தது யார், இந்த முரண்பாட்டை பிழையாக விளங்கி கொண்டது யார்? அரசியல்வாதிகள், அதிகளவானவர்கள் உண்மையில் அதில் என்ன இருக்கிறது என்று தெரியாமல் தான் கதைத்து முடித்தார்கள். பதவி நிலை தரங்களில் உள்ள உத்தியோகத்தர்களின் சீருடை தொடர்பில் வெளியிடப்பட்ட 1989ஆம் ஆண்டு 2ஆம் மாதம் 1ஆம் தேதி அரசு சுற்றறிக்கை 889 செல்லுபடியாக நிலையில் 2019/6/2026ஆம் தேதி அரசாங்க சுற்றறிக்கை 13/2019 ஒன்று மற்றும் 2022/9/27ஆம் தேதி அரசாங்க சுற்றறிக்கை கடிதம் 5
2022 உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் ரத்து செய்வதற்கு 2022/11/28 நடைபெற்ற அமைச்சரவை கூட்டம் இறுதி தீர்மானத்தை எடுக்கின்றது. 2022/11/28 இந்த இறுதி தீர்மானம் அமைச்சரவை தீர்மானமாக எடுக்கப்படுகிறது. அதற்கிணங்க 2019/6/26 அரசாங்க நிர்வாக சுற்றறிக்கை 13/2019 1 மற்றும் 2022/9/27 அரசாங்க சுற்றறிக்கை கடிதம் 5/2022 உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் ரத்து செய்யப்படுகிறது என்கின்ற உத்தியோகபூர்வமான அறிவிப்பு வெளியாகிறது. அரசாங்கம் ரத்து செய்த 2 சுற்றி நிறுவனங்களை வைத்துக் கொண்டுதான் சமூகத்தை பிழையாக வழிநடத்தினார்கள் இந்த 2 சட்டத்தரணிகளும். இவர்களுடைய கூற்று இதன் மூலம் நிறுவனமாகிறது. அரசாங்கம் ரத்து செய்த அந்த 2 சுற்றி நிறுவனங்களையும் கையில் பிடித்துக் கொண்டு மக்களை பிழையாக வழி நடத்தினார்கள். பதவி நிலை தரங்களில் உள்ள உத்தியோகத்தர்களின் சீருடைகள் தொடர்பில் வெளியிடப்பட்ட 1989/2 அரசாங்க சுற்றறிக்கை 8/89 மற்றும் சீருடையில் விரந்துரைக்கப்பட்ட அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கு சீருடை தொடர்பில் ஏற்புடையதாகும் ஏனைய சுற்றி நிறுவனங்களும் தொடர்ந்து செல்லுபடியாகும். அதாவது அந்த 1989 சுற்றி நிறுவனமும் அதனோடு இணைந்து வந்த 2022/11 சுற்றி நிறுவனமும் தான் செல்லுபடியாகும் என்று பொருள் கூடல் இதன் மூலம் தெளிவுபடுத்தப்படுகிறது. இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும் இந்த சுகாதார அமைச்சின் சுற்றி நிறுவனம் மிக தெளிவாக இருக்கின்றது. அந்த தெளிவான சுற்றி நிறுவனத்தை மக்கள் மத்தியில் குழப்பியது இந்த 2 சட்டத்தரணிகள் இருக்கு. இவர்கள் குழப்பியதனால்தான் அரசியல்வாதிகள் என்ன கதைப்பது எது கதைப்பது என்று தெரியாமல் தலைகால் தெரியாமல் ஒவ்வொருவருடைய பாசைக்கு கதைத்து முடித்தார்கள். இப்போது உங்கள் அனைவருக்கும் புரிந்திருக்கும். இது ஒரு நீண்ட விளக்கமான காணொலியாகத்தான் இருக்க போறது. ஆனாலும் என்ன காரணம் என்று சொன்னால் இதில் தமிழ் முஸ்லிம் மக்களை உண்மையில் இந்த இடத்திலே பாராட்டாமல் இருக்க முடியாது. இருவரும் நல்ல புரிந்துணர்வோடு அரசியல்வாதிகள் நீங்கள் உங்களுடைய பாட்டில் கதைத்துக் கொள்ளுங்கள், அரசியல் அனாதைகள் உங்களுடைய பாட்டில் கதைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் மக்களாக இருக்கிறோம். அந்த வைத்தியசாலைக்கு இன்றும் கணிசமான மக்கள் சென்று சேவைகளை பெற்றிருக்கிறார்கள். முஸ்லிம் மக்கள், சிங்கள மக்கள், தமிழ் மக்கள். ஒரு சுமூகமான சூழல் இப்போது வரைக்கும் கல்முனை பகுதியில் இடம்பெற்றுக் கொண்டு ஆனாலும் கூட ICCPR விவகாரத்தை அல்லது ICCPR-இன் கீழ் வழக்கு பதிவு செய்வது தொடர்பில் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினரும் போலீசாரும் முனைப்போடு சில தகவல்களை தேடி வருகிறார்கள். இந்த குழப்பத்துக்கு காரணம் என்றால் 2 நாடாளுமன்ற அமர்வுகளும் இடம்பெறுகிற போது இந்த 2 நாடாளுமன்ற அமர்வுகளின் முன்னரும் 2 சிறை குழப்பங்கள் அல்லது சிறை கலவரங்கள் இடம்பெற்றது. இந்த நாடாளுமன்றம் நாளைய தினம் ஆரம்பமாகிறது. அதிலே இந்த விவகாரம் மிக பிரதானமான பேசுபொருளாக போகிறது. இது சுற்றறிக்கை தெரியாமல் பலரும் கருத்துக்கள் வெளியிடுவதுதான் வேடிக்கையாகிறது. இதற்கு NBP அரசாங்கம் என்ன செய்ய முடியும், அல்லது சுகாதார அமைச்சர் என்ன செய்ய முடியும், அல்லது சுகாதார அமைச்சின் செயலாளர் என்ன செய்ய முடியும்? அவர்களும் இது குறை இருந்தாலும் கடந்த காலங்களில் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஒரு சுற்றறிக்கையாகத்தான் இருக்கின்றது. இப்போது நீங்கள் கேட்பது புரிகிறது. இந்த குழப்பத்தின் பின்னணியில் யார் இருந்தார்கள், அதனை யார் இந்த குழப்பத்தை வழிநடத்தினார்கள் என்று நீங்கள் சிந்திப்பது புரிகிறது. அந்த குழப்பத்தின் சூத்திரதாரியை நாங்கள் வெளிப்படுத்துவதில் சில நெருக்கடி இருக்கிறது. ஆனால் ஒரு சில விடயங்களை வெளிப்படுத்தலாம். அவற்றை வெளிப்படுத்துவதற்கு முன்னால் ஒரு சில விடயங்களை பார்த்துவிட்டு போகலாம். என்ன காரணம் என்று சொன்னால் இப்போது அந்த சூத்திரதாரி அல்லது அந்த நபர் தொடர்பான சில விடயங்கள் தேடி எடுக்கப்பட்டிருக்கிறது. ICCPR-இன் கீழ் அவரோடு தொடர்பானவர்கள், அவருக்கு அந்த கருத்துக்களை கூறியவர்கள், சமூக வலைத்தளங்களிலே பதிவிட்டவர்கள், இன முரண்பாடுகளை தோற்றுவிப்பதிலே கருத்தாக இருந்தவர்கள். இந்த விடயத்திலே அரசு மீது பல்வேறுபட்ட விமர்சனங்களை முன்வைப்பது சரி. ஆனாலும் கூட 2 சமூகங்களுக்கு இடையில், அமைதியாக வாழக்கூடிய சமூகங்களுக்கு இடையில் குழப்பத்தை ஏற்படுத்துவது என்பது ஏற்க முடியாத கருத்து என்கின்ற விடயமும் இங்கு பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இதில் ஒரு சில முக்கியமான விடயங்களை கூறியாகும். நாடாளுமன்ற உறுப்பினர் ரவுஃப் ஹக்கீம் அவர்களை பற்றி குறிப்பிட போனால், ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் உண்மையில் மறக்க முடியாது. தமிழ் சமூகம் அவரை ஒருபோதும் விமர்சிப்பதும் இல்லை, அவர் மீது கடுமையான காழ்ப்புணர்ச்சிகளை முன்வைப்பதும் இல்லை. ஏனென்று சொன்னால் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பினுடைய அரசியல் துறை பொறுப்பாளர் சுப தமிழ்ச்செல்வன் அவர்கள் படுகொலை செய்யப்படுகிறார் விமான குண்டு வீச்சின் போது. அப்போது அவர் நாடாளுமன்றம் இடம்பெற்றுக் கொண்டிருந்த போது நாடாளுமன்றத்திலே அது தொடர்பான கண்டனத்தையும் தன்னுடைய நிலைப்பாடையும் வெளிப்படுத்திய போது கடுமையான எதிர்ப்புகள் அரசுக்குள் இருந்து வந்தது. அதனையும் கடந்து அவர் அதனை வெளிப்படுத்தினார். அவருடைய இறப்பை கொண்டாடிய சில முஸ்லிம் பிரதேசங்களையும் கண்டித்தார். இதெல்லாம் வேண்டாம் என்று குறிப்பிட்டார். அது மட்டுமல்லாது புலிகளின் அழிவு என்பது தமிழ் மக்களின் தோல்வி மட்டுமல்ல, எதிர்காலத்தில் இது முஸ்லிம் மக்களையும் தோல்வியாக மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்று கூறியதோடு, மும்மொழியிலும் தேர்ச்சி பெற்றவர், 3 மொழிகளையும்
ஒரே விதமாக ரசனையோடு பேசக்கூடிய மிகவும் வல்லமை உள்ள ஒருவர். அது மட்டுமல்ல, நான் தனிப்பட்ட ரீதியில் ரசித்து பார்க்கக்கூடிய அல்லது மிகவும் ரசிக்கக்கூடிய ஒரு தமிழ் பேச்சாளர் அல்லது ஒரு சிறந்த இலக்கிய பேச்சாளர், சிறந்த அரசியல் பேச்சாளரும் கூட. அவருடைய நாடாளுமன்ற உரையில் ஆங்கிலத்திலும் சிங்களத்திலும் தமிழிலும் பேசுகின்ற போது, சிலாகித்து பேசுகின்ற போது அதனை அப்படியே கண்ணூடாக பார்த்து கொண்டிருக்க முடியும். அது மட்டுமல்லாது, முள்ளிவாய்க்கால் அழிவு இடம்பெற்ற போது பாட்கஞ்சி கொடுத்து கொண்டாடியவர்களை கண்டித்தவர். இதில் நாங்கள் முஸ்லிம் சமூகம் ஒருபோதும் பங்கெடுக்க கூடாது, அது நாங்கள் செய்யக்கூடிய பணி அல்ல என்று இப்படியாக ஒரு மிகவும் அரசியல் நாகரிகத்துக்கு சொந்தக்காரரான ரவுஃப் ஹக்கீம் அவர்களுடைய வேதனையான சம்பவம் என்பது மனதை சங்கடப்படுத்தியது. குறிப்பாக சொல்ல போனால், கல்முனையிலே அண்மையிலே கதிர்காமம் நோக்கி நடந்து சென்ற போது ஒரு நாய் மீது ஒரு இளைஞன் உதைத்த அல்லது அடித்த விவகாரம் பேசப்பட்டது. அதன் பின்னர் கட்டாரிலே இருக்கக்கூடிய ஒரு தமிழிளைஞன் அதற்கு எதிர்ப்பதிவிட்டு, அதுவும் இப்போது நீதிமன்ற தீர்ப்பின் மூலம் அவருக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அந்த நாய் சம்பவமும் கட்டாரில் இருக்கக்கூடிய இளைஞனுக்கு இடம்பெற்ற சம்பவமும் இதனுடைய பின்னணிகளில் இருக்கலாமோ என்று ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் இப்படி கேட்பார் என்று நான் தனிப்பட்ட ரீதியில் ஒரு நிமிடம் கூட சிந்திக்கவில்லை. என்றால் அவர் மீது அந்த அளவு உயர்வான ஒரு எண்ணம், சிந்தனை வைத்திருக்கக்கூடியவர். ஆனால் அவர் இப்படி பேசிவிட்டார் என்பது தமிழ் சமூகத்தின் சார்பில் ஒரு வருத்தமான சம்பவமாகத்தான் இருக்கின்றது. அது மட்டுமல்லாது இன்னும் ஒரு விடயத்தை ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் பேசுகிறார். RDHS ஆக சூனன் அவர்கள் இருக்கின்ற போது இந்த ஆடை விவகாரம் பற்றி பேசவில்லையே ரவுஃப் ஹக்கீம் அவர்களை. நீங்கள் ஒரு சிறந்த சட்டத்தரணி. சூனன் அவர்கள் RDHS ஆக இருக்கின்ற போது கல்முனை தெற்கிலே அவர் அந்த வைத்தியசாலைக்கு வர, அது முஸ்லிம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியிலே அவர்கள் ஆடை அணிந்து வருகிறார்கள். சுற்றறிக்கை என்ன கூறுகிறது? சுற்றறிக்கையை சூனன் பின்பற்றினால் என்ன, முகமது பின்பற்றினால் என்ன, அல்லது இப்ராஹிம் பின்பற்றினால் என்ன, அல்லது பண்டா பின்பற்றினால் என்ன, அல்லது சுகுதுமார் பின்பற்றினால் என்ன? சுற்றறிக்கையை பின்பற்றுவதற்கு சூனனுக்கும் என்ன தொடர்பு இருக்கின்றது? இப்போது சொல்ல போனால் அரசு சுற்றறிக்கை பின்பற்றப்பட்டிருக்கின்றது. அதில் அவர் இதில் சூனனை இழுப்பது மட்டுமல்லாது, அவர் இருக்கின்ற போது இந்த முஸ்லீம் வைத்தியசாலை முஸ்லீம்கள் இப்படித்தனை ஆடை அணிந்தார்கள். கல்முனை வைத்தியசாலையில் ஐயா 16 பேர் இன்று வரைக்கும் சுகாதார அமைச்சின் சுற்றி நிறுவத்துக்கமைய ஆடை அணிகிறார்கள் அல்லவா? அதுக்கெல்லாம் அந்த விமர்சனங்களையாவது ஓரளவு பொறுத்து விட்டு போகலாம். நீங்கள் நாயையும் அந்த நாய் சம்பவத்தையும் அந்த கல்முனை விவகாரத்தையும் இணைத்து பேசியது இருக்குத்தானே. ஒருபோதும் உங்களை நேசித்த தமிழர் நீங்கள் இப்படி பேசினீர்கள் என்று ஒரு துளியளவும் நினைத்திருக்க மாட்டார்கள். அந்த விடயத்தை நீங்கள் செய்திருக்கின்றீர்கள். நீங்கள் என்ன கூறினீர்கள் என்பதை உங்களை நீங்களே ஒரு முறை சுய பரிசோதனை செய்து பாருங்கள். அரசியலுக்காக அற்ப சொற்ப விடயங்களை எல்லாம் அரசியல் தளத்திலே ஒரு பொது விவாத பொருளாக்காதீர்கள். ஏனென்றால் உங்கள் மீது இன்று வரைக்கும் நன்மதிப்பு இருக்கின்றது. அதனை மிகவும் குறைத்து விடாதீர்கள். இப்போது ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் என்ன கூறுகிறார் என்பதை பாருங்கள். ஒரு சீருடையில் இப்படியான ஒரு தேவையில்லாத ஒரு விஷமத்தனமான சர்ச்சையை ஏன் உருவாக்குகிறார்கள் என்பது எனக்கு ஒரு அளவு புரிகிறது. ஏன்னா இது ஏதோ ஒரு விஷயத்துக்காக முஸ்லிம் சமூகத்தை கொஞ்சம் வம்புகளுக்கு கவனம். ஏன்னா இந்த விஷயத்துல நாங்களும் கூட கொஞ்சம் கவலைப்பட்டோம். சில விஷயங்கள் நடந்த போது அதனுடைய பிரதிபலிப்பாக இருக்குமோ என்று நான் நினைத்தேன். அந்த கல்முனையில் ஒரு நாய் சம்பந்தமான விஷயத்தில் நடந்த விவகாரத்தில் எங்க மத்திய கிழக்கிலே ஒரு தமிழ் சகோதரர் மிகவும் கவலைப்படுகிறோம். அவருக்கு ஒரு பிரச்சனை நடந்து விட்டது. அதிலிருந்து ஒரு கொதிநிலையிலே இருந்து கொண்டு அதற்காக இதை செய்கிறார்களா என்றும் ஒரு சில கருத்து எழுதியிருக்கிறார். ஆனால் அது எப்படி இருந்தாலும் ஏன்னா இன்றைக்கு அரசாங்கத்திட்ட இதுகிட்ட நாங்க விமோசனம் கேட்க போனா அது இது வேறு இதில் வந்து விடுமா என்று கூட யோசிக்க வேண்டிய அரசாங்கத்தை சுகாதார அமைச்சுக்கு செயலாளராக இருப்பவர் எங்களுடைய மையத்துகள் எரிக்கப்படுவதற்கு காரணமாக இருந்தது. அவர்கிட்ட தான் நாங்கள் போய் இதெல்லாம் கேட்குவோம். ஆனால் அதன் காரணமாக அவர் இன்று கொஞ்சம் வேதனைப்பட்டு கவலை கொள்வான்னு நினைக்கிறேன். அதற்காக ஒரு பிராயச்சித்தமாவது இந்த விஷயத்துல உடனடியாக தலையிட்டு இதுக்கு ஒரு முடிவு காணவன். நான் இங்கே மேடையில் இதை பற்றி பேச வருகிறது என்பது எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்தாலும் நண்பர் மனோ கணேசன் தொடங்கினத்தால் நான் இது சம்பந்தமாக
ஏண்டா இந்த விஷயங்களை சொல்ல வேண்டாம். இந்த சம்பந்தப்பட்ட அதிகாரி கல்முனை RDHSR ரீஜனல் டைரக்டர் ஆஃப் ஹெல்த் சர்வீசஸாக இருந்தபோது கல்முனை தெற்கு வைத்தியசாலை உட்பட ஏனைய வைத்தியசாலை விஷயங்கள் நிறைய இருக்கிற வைத்தியசாலைகளில் இதே விதமாக உடை அணிந்து வந்த தாதியர் சம்பந்தமாக அவர் ஒன்றும் கண்டுகொள்ளவில்லை. ஆனால் கல்முனை வடக்கு வைத்தியசாலைக்கு போன மாத்திரம் தெளிவருக்கு இந்த உதிப்பு எப்படி வந்தது என்பதும் புரியாத புதிராக இருக்கிறது. எனவே இவையெல்லாம் என்னை பொறுத்த மட்டிலே தாதியருக்கு இன்றைக்கு நீங்க உங்களோட காய்ச்சட்டையை களைஞ்சிட்டு வாங்கன்னு சொன்னா அவர்களை நிர்வாணப்படுத்துவதற்கு சமம் என்பதுதான் சமுதாயத்தில் இருக்கிற உணர்வு. இப்படியான சித்து விளையாட்டுகளை செய்வதன் மூலம் தேவையில்லாத முரண்பாடுகளை தோற்றுவிக்கிற நிலவரங்களை குறித்து கவலைப்படுகிற அதே நேரம் இதற்கான தீர்வை அரசு விரைவாக தரும் என்ற நம்பிக்கையோடும் அது சம்பந்தமான அழுத்தங்கள் ஆரம்பித்து விட்டன. இப்போது ரவுஃப் ஹக்கீம் அவர்களுடைய கருத்தை பார்த்திருப்பீர்கள். ரவுஃப் ஹக்கீம் அவர்களால் வெளியேற்றப்பட்டவர் காரிஸ் அவர்கள் என்ன கூறுகிறார் என்று பாருங்கள். காரிஸ் அவர்களுடைய கருத்தை பார்த்தீர்கள் என்றால், மொசாட்டுக்கும் சூனனுக்கும் தொடர்பு இருக்கிறது. அரசாங்கத்தை சங்கடத்துக்குள் உள்ளாக்கி விடாதீர்கள், அரசாங்கம் சங்கடப்பெறும் வகையில் நடந்து கொள்ளாதீர்கள். ஏனென்றால் அரசாங்கம் ஒரு இன மத பேதம் இல்லாமல் நடக்கிறது. காரிஸ் அவர்களே, உங்களுக்கு ஒரு முறை உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கணும். நீங்களும் ஒரு சட்டத்தை, இதில் என்ன வேடிக்கை என்றால், இந்த விவகாரங்களை எல்லாம் இரட்டை அர்த்தம் கொண்டு கூறியவர்கள் அத்தனை பேரும் சட்டத்திறனிகளாகத்தான் இருக்கின்றார்கள். இரட்டை அர்த்தத்தோடு கூறியவர்கள் அத்தனை பேரும் ஒரு சட்டத்திறனிகளாகத்தான் இருக்கின்றார்கள். அவ்வாறு பார்க்கின்ற போது அந்த இரட்டை அர்த்தத்தை கூறியவர்கள் ரவுஃப் ஹக்கீமாக இருக்கலாம், முன்னர் கூறிய இருவராக இருக்கலாம், காரிஸாக இருக்கலாம், எல்லோரும் சட்டத்தரணிகளாகத்தான் இருக்கிறார்கள். சூனனுக்கும் மொசாட்டுக்கும் தொடர்பு இருக்கிறது. இப்போது காரிஸை பொறுத்தவரையில் அரசியல் வங்குரோத்து நிலையில் கல்முனையில் இருக்கிறார். அவருக்கு அரசியல் அதாவது ரவுஃப் ஹக்கீம் அவருக்கு உண்மையில் ரவுஃப் ஹக்கீம் சில முடிவுகளை துணிந்து நல்ல முடிவுகளை எடுப்பார். அதில் அவர் உண்மையில் அரசியல் அனாதையாக்கி போட்டு விட்டார். தான் இல்லாது விட்டால் கல்முனை அழிந்து விடும் என்று கூறுகின்றார். இப்போது அந்த காணொலியை பாருங்கள். ஆனா துரதிர்ஷ்டவசமாக இப்பொழுதும் இந்த கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலை அந்த 9 அந்த புதிதாக நியமனம் பெற்றுள்ள சகோதரிகளை அவர்களுடைய குறிப்பாக இது மத கலாச்சார என்றதை விட அவர்கள் ஒழுக்க ரீதியாக ஒரு உடை, அதாவது அவர்களுடைய காட்சட்டையும் தலையை மறைக்கின்ற ஒரு துணியை கூட ஜீரணிக்க முடியாமல் அதை மறுக்கின்ற ஒரு முடிவினை வடக்கு ஆதார வைத்தியசாலை அத்தியட்சர் டாக்டர் சூனன் அவர்கள் பகிரங்கமாக எடுத்திருப்பது எங்களை உண்மையில் கவலை அல்ல, அதிர்ச்சி அளிக்கின்றது. இதற்கு முன்பிருந்த இந்த பிராந்தியத்தில் இருந்த தமிழ் அரசியல் தலைமைகளோ அல்லது தமிழ் அதிகாரிகளோ இவ்வாறு ஒரு மத அல்லது கலாச்சார தாக்குதலை மேற்கொள்ளவில்லை. இது எந்த அடிப்படையில் சூனன் அவர்கள் இவ்வாறான ஒரு முரண்பாட்டை, ஒரு இனங்களுக்கு இடையில் இப்பொழுதும் ஜனாதிபதி அனுரகுமார் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பின்பு தமிழ், முஸ்லிம், சிங்கள, கிறிஸ்தவ மக்கள் மத்தியில் பெரும் ஒரு புரிந்துணர்வும் ஐக்கியமான ஒரு சூழலும் வந்து கொண்டிருக்கின்ற நிலைமையில் இந்த நாட்டில் அபிவிருத்தி இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, விலைவாசி கூடினாலும் பரவாயில்லை, எங்களுக்கு தின்பதற்கு சோறு இல்லாட்டியும் பரவாயில்லை, நாங்கள் நிம்மதியாக இனங்கள் அமைதியாக இருந்தாலே போதும் என்று அங்காங்கு மக்கள் முணுமுணுக்கின்ற தருவாயில் இந்த சிறிய பிரச்சினை எங்களுக்கு இருக்கின்ற பயம் நாடு தேசிய ரீதியில் இது இன்னும் பல இதை கொப்பி அடித்து இந்த கலாச்சார தாக்குதலை மேற்கொண்டால் இந்த நாட்டில் இப்பொழுது மலர்ந்திருக்கின்ற இந்த மன ஒற்றுமை, புரிந்துணர்வு எங்கே போய் முடியும் என்பதை டாக்டர் சூனன் ஒரு நிமிடம் சிந்திக்க வேண்டும். ஏன்னா இது எங்களுக்கு இருக்கின்ற சந்தேகம், டாக்டர் சூனன் அவர்கள் இந்த நாட்டில் இன ஐக்கியத்துக்கு ஜனாதிபதியுடைய அந்த முயற்சியில் அவருக்கு ஏற்பட்டிருக்க நட்பேருக்கு களங்கம் விளைவிப்பதற்காக ஒரு வெளிநாட்டு சக்தி, குறிப்பாக இந்த நாட்டில் இனங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற வெளிநாட்டு சக்தியான இஸ்ரேல் மொசாடுடைய வலையில்
விழுந்து விட்டாரா? ஏன்னா மொசாட்டின் கிழக்கு மாகாணத்தில் பொத்துவிலில் பலமாக காலூன்றியுள்ளது. இலங்கையில் பல நகரங்களில் காலூன்றியுள்ளது. ஒரு தனி மனித தாக்குதலை ஒரு சமூக பொறுப்போடு இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பு நிலையில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி செய்ய முடியும்? ரவுஃப் ஹக்கீமும் சுகுணனை முன்னிலைப்படுத்துகிறார், காரிஸும் சுகுணனை முன்னிலைப்படுத்துகிறார், வருகின்ற முழு அனைவரும் சுகுணனை முன்னிலைப்படுத்துகிறீர்கள். ஆனால் சுகுணனை பொறுத்தவரையில் வைத்தியசாலையிலே சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நியமனத்துக்கு முன்னிருந்து எவ்வளவு ஒரு மனிதாபிமானமற்ற செயற்பாடா இருக்கிறார். ஆனால் ரவுஃப் ஹக்கீம் அவர்களிடம் இதனை எதிர்பார்க்கவில்லை. காரிஸ் பேசுவதில் பிள்ளைகளை என்ற காரிஸை நாங்கள் ரவுஃப் ஹக்கீமுக்கு இணையாக பார்க்க முடியாது. என்றால் காரிஸை பொறுத்தவரையில் அவர் ஒரு தரம் தாழ்ந்த விமர்சனங்களையும் சமூக மட்டத்தில் குழப்பங்களை ஏற்படுத்துவதிலும் காரிஸ் அவர்கள் முன்னிலையாக செயற்படக்கூடியவர். சமூகத்தை குழப்பி அரசியல் செய்வதில் அம்பாறை மாவட்டத்தில் காரிஸுக்கு நிகராக யாரும் இல்லை. அதில் கல்முனை தமிழ் பிரதேச செயலகம் இன்று இந்த அளவுக்கு வினைத்திறன் இல்லாமல் இவ்வளவு ஒரு வன்மத்தோடு இருப்பதற்கு காரிஸ் தான் காரணம் என்று மிக திட்ட தெளிவாக கூறலாம். கல்முனையின் நிலவரம் தொடர்பிலும் அந்த கல்முனை தமிழ் பிரதேச செயலகத்துக்கு என்ன அநீதி இடம்பெறுகிறது, இவ்வாறெல்லாம் செய்யாதீர்கள், இதெல்லாம் உண்மையில் ஏற்க முடியாது என்று கடந்த வருடம் ஒரு நாடாளுமன்ற அமர்விலே அம்பாறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கோடீஸ்வரன் அவர்கள் உருக்கமாக ஒரு கோரிக்கை விட்டிருந்தார். அதனை நீங்கள் இப்போது பார்க்கலாம். செயலகத்திலே இருக்கின்ற அந்த பிரதேச செயலகத்தின் செயற்பாடுகள் மழுங்கடிக்கப்படுகின்றன, திட்டமிடப்பட்டு முடக்கப்பட்டிருக்கின்றன. அந்த பிரதேச செயலகத்தை தரம் உயர்த்துவதற்கான நடவடிக்கைகள் தாமதப்படுத்தப்பட்டிருக்கின்றது. 31 கிராம சேவகர் பிரிவும் 47,000 மக்களையும் கொண்ட இந்த பிரதேச செயலகத்தை தரம் உயர்த்தாமல் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கின்றது. ஆனால் பக்கத்தில் இருக்கின்ற 7,500 பேரை கொண்ட பிரதேச செயலகத்தை தரம் உயர்த்தியிருக்கின்றார்கள். ஆனால் இந்த பிரதேச செயலகம் காலகாலமாக கிட்டத்தட்ட 30 வருடங்களாக தரம் உயர்த்தப்படாமல் திட்டமிடப்பட்ட முறையிலே அங்கிருக்கின்ற அரசியல்வாதிகளினாலே மிகவும் கேவலமான முதுகெலும்பில்லாத அரசியல்வாதிகள் தமிழர்களுக்கு அந்த நிர்வாகம் கூட கிடைக்கக்கூடாது, நிர்வாக அலகு கூட கிடைக்கக்கூடாது என்பதில் முனைப்பாக இருக்கின்றார்கள். மிகவும் கேவலமான முறையிலே நடக்கின்ற அரசியல்வாதிகளின் செயற்பாடால் அந்த மக்களுக்குரிய நிர்வாக சேவைகள் நிர்வாகங்கள் சரியான முறையிலே கிடைக்கப்பெறவில்லை. ஆனால் அனைத்து வளங்களும் இருக்கின்ற பொழுது அங்கு நிதி அதிகாரமும் இருந்தது. ஆனால் தற்பொழுது அந்த நிதி அதிகாரத்தை கூட திட்டமிடப்பட்ட முறையிலே அந்த பிரதேச செயலகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது. இப்போது கல்முனை பிரதேசத்தில் ஒரு சுமூகமான சூழ்நிலை இருக்கின்றது. அதற்கு அப்பால் சுகாதார அமைச்சர் ஒரு திடமான முடிவெடுத்திருக்கிறார். அந்த முடிவு சிலவேளை நாளை காலையில் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படலாம் என்று உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அரசு இந்த இடத்திலே நடைமுறையில் இருக்கக்கூடிய சுற்றறிக்கை என்ன கூறுகிறதோ அதனை நடைமுறைப்படுத்தி இருக்கிறது. சுற்றறிக்கைக்கு முரணாகவும் இடமில்லை. ரவுஃப் ஹக்கீம் கூறுகின்ற போது சுகுணன் பழிவாங்கவும் இல்லை, அல்லது ஹாரிஸ் குறிப்பிடுவது போன்றோ சுகுணன் பழிவாங்கவும் இல்லை. சுகுணன் பழிவாங்குவதோ அல்லது அங்கு இருக்கக்கூடிய ஏனைய வைத்தியர்கள் பழிவாங்குகின்ற சூழ்நிலையோ அங்கு தேவையில்லை என்று சொன்னால் அவர்கள் அரசு சுற்றறிக்கையை பின்பற்றுகிறார்கள். இந்த அரசு சுற்றறிக்கையை சுகாதார அமைச்சு பின்பற்றி ஒரு திடமான முடிவு எடுக்கப்பட்டிருக்கின்றது. சில வேளை நாளை காலையில் அது உத்தியோகபூர்வமான அறிவிப்பாக வெளிவருவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த வைத்தியசாலையிலே பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் அல்லது தாதியர்கள், அட்டெண்டன்ட் அவர்களுடைய கருத்துக்களை நீங்கள் பாருங்கள். அனைவருக்கும் காலை வணக்கம். எங்கள் வைத்தியசாலையில 2026/8/6 எங்களது சிற்றூழியர்கள் கடமைக்கு அமர்த்தப்பட்டுள்ளார்கள். அவர்கள் நாங்கள் இதுவரை காலமும் எங்களுக்கென்று சீருடைகள் இதுதான் என்ற அடிப்படையில் எங்களுக்கு சீருடை வழங்கப்பட்டிருக்கிறது. வழங்கப்பட்டும் கூட அவர்கள் வந்து அந்த அப்பாயின்மெண்ட் கடிதம் எடுக்கக்குள்ளையும் அவங்களுக்குன்னு சொல்லி சுற்றறிக்கை இது கடிதங்கள் அறிவுறுத்தப்பட்டிருக்கு. அப்படி பட்டிருந்த போதும் எங்களது வைத்தியசாலையில் வந்து எங்களை குழப்புவதன் நோக்கத்தோட அவர்களுடைய சீருடையைத்தான் நாங்கள் அணிவோம், இதுதான் எங்களுடைய கலாச்சாரம் என்று சொல்லி எங்களை இழிவுபடுத்தி எங்களுக்கு வரும் நோயாளர்கள் இனவத மேதமின்றிதான் இங்கு வைத்தியசாலையில் நோயாளர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். ஆனா நாங்களும் அவர்களும் போக்குள்ள நோயாளர் பாப்பா இதென்னது முஸ்லிம்கள் ஒன்று தமிழ் ஒன்றுன்ற மாதிரி சீருடையை வேறுபடுத்தி காட்டுகிறார்கள். ஆனால் அந்த நோக்கு இங்கு இருக்கக்கூடாது. இந்த வைத்தியசாலையில் இதுவரை காலமும் இப்படி ஒரு வேறுபாடு நாங்கள் பார்த்ததும் இல்லை, கண்டதும் இல்லை. நாங்கள் கடமையில் அமர்த்தப்பட்டு 21 வருடங்கள் ஆகின்றது.
ஆனால் எங்களுக்குள் ஒரு பாகுபாடும் இல்லை. இதழில் கலாச்சாரமற்ற பிள்ளைகள் எங்களுடன் வேலை செய்கிறார்கள். ஆனால் நாங்கள் இதுவரையும் அவர்களுடன் எங்களுடைய சகோதரங்கள் மாதிரி தான் நாங்கள் இதுவரையும் நடந்து கொண்டு வருகிறோம். ஆனால் இதை வெளியிலிருந்து எங்களுடைய உடைகள் அது இப்படி அப்படி இப்படி என்று சொல்லி நிறைய விஷயங்களை வெளியிடுகிறார்கள். ஆனால் அந்த விஷயங்கள் எதுவுமே வரக்கூடாது. எங்களுக்கு வழங்கப்பட்ட சீருடையத்தான் நாங்கள் உரிமையாக கேட்கிறோமே ஒழிய, நாங்கள் இது புதிதாக நாங்கள் ஒரு யூனிஃபார்மோ இல்ல சீருடையோ அணிங்கன்னு சொல்லி நாங்க சொல்லல. ஆனா எங்களுக்கு வழங்கப்பட்ட உரிமை இது. எங்களுக்கு வழங்கப்பட்ட உரிமையை இன்னொரு ஆள் பிற ஆட்கள் இதில் கையில் எடுக்க கூடாது. ஏனென்று சொன்னால் எங்களுக்கு வழங்கப்பட்ட உடையில் தான் நாங்கள் இதுவரை காலமும் கடமை புரிந்து வருகிறோம். ஆனால் அந்த இதை கருத்தி கொண்டு எங்களுக்கு யூனிஃபார்ம் அலவுன்ஸும் தராங்க, சீருடைக்குரிய யூனிஃபார்ம் அலவுன்ஸ்கள் தராங்க. நாங்க அதன்படித்தான் நாங்க இந்த கடமையில் அணிந்து கொண்டிருக்கிறோம். இதுக்கு மாறாக வேற எந்த ஒரு பிரச்சனைகளும் தீய சக்திகளும் இதற்குள் புகுந்து இனவதம் குழப்ப வேண்டாம். நாங்கள் இதுவரை காலமும் நோயாளருக்கு நல்ல சிகிச்சை பெற்று கொண்டுதான் வருகிறோம். ஆனால் இதுக்கு எங்களுக்கு நிறைய பணிப்பாளர்கள் வந்து போய் உள்ளார்கள். ஆனால் எங்களுடன் எல்லாருடையும் எங்களோட பணிப்பாளர்களாரும் இனமாத பேதமின்றி தான் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு வழங்கப்பட்ட சீருடையை அவங்க அணிந்து எங்களுடன் இனவாத பேதமின்றி எங்களோட கடமை செய்யறதுக்கு எங்களது நிர்வாகம் எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்து நாங்களும் அந்த உடையில் தான் நாங்க இதுவரை காலமும் வேலை செய்கிறோம் என்பதையும் கருத்தி கொண்டு எங்களுக்கு நல்ல ஒரு முடிவையும் நல்ல ஒரு எதிர்பார்ப்பு தீர்மானத்தையும் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கேட்டுக்கொள்கிறேன். நான் கல்முனை ஆதார வைத்தியசாலையின் சிற்றூராக கடமையாற்றி வருகின்றோம். இதுவரை காலமும் எங்கள் அரச நிர்வாக சுற்றறிக்கையின்படி நாங்கள் எங்களது சீருடையை சரியான முறையில் அணிந்து எங்கள் கடமைகளை நேர்த்தியாகவும் திறமையாகவும் இடைத்தராக செய்து கொண்டு வருகிறோம். இந்நிலையில் இதுவரை காலமும் எவ்வித குழப்பமின்றி எமது கடமை சீராக நடைபெற்றிருந்தது. கடந்த 6/8/2026 அன்று சுகாதார அமைச்சினால் நியமனம் பெற்று வந்த சுகாதார உதவியாளர்களின் சில அசம்பந்த போக்கு, அவர்கள் சரியான சீருடை அணியாததால் எங்கள் வைத்தியசாலையில் குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கிறது. இதுவரை காலம் இல்லாத குழப்பம் இன்று நமக்கு தலைவிரித்து ஆடி கொண்டிருக்கிறது. அது இனவாத சக்திகளால் தூண்டப்பட்டு கொண்டு வருகிறது என்பது அனைவரும் அறிந்த உண்மை. இதனை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். எங்கள் ஆதார வைத்தியசாலை இதுவரை காலமும் எவ்வித இன்னலுக்கும் இடர்களுக்கும் முகம் கொடுத்து இன்றைக்கு வளர்ந்து கொண்டு வரும் வைத்தியசாலை. இதனை எக்காரணம் கொண்டு நாங்கள் விளையான பலிக்கு தள்ளப்பட மாட்டோம். இதுவரைக்கு காலமும் நாங்கள் எங்கள் பணிகளை நேர்த்தியாக திறமையாக செய்து கொண்டு வரும் பட்சத்தில் இன்று இந்த பிரச்சனை எங்களால் ஜீரணிக்க முடியாத ஒரு கடும் மனவருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. தயவு செய்து எங்களது பணிப்பாளர், எங்களது ஆதார வைத்தியசாலையின் பணிப்பாளர் மற்றும் நிர்வாகங்கள் எங்களது மனவருத்தத்தை போக்கி இதற்கு சரியான முடிவினை பெற்றுத்தருமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். இதுவரை காலமும் எங்கள் ஆதார வைத்தியசாலையில் எந்த ஒரு இனமத வேறுபாடு எந்த ஒரு மொழி பேதமின்றி நாங்கள் சரியாக கடமைகளை மேற்கொண்டு வரும் பட்சத்தில் எந்த கலாச்சார உடைகளும் நாங்கள் இங்கு அனுமதிப்பதில்லை. இதுவரை காலமும் இந்த வைத்தியசாலையில் எமது ஊழியர்களோ அல்லது எங்களது சுற்று நிறுவனத்துக்கு அப்பாற்பட்ட எந்த ஒரு காரியங்கள் நாங்கள் செய்யவில்லை. அரசினால் அனுமதிக்கப்பட்ட சீருடைகளை நாங்கள் அனைவரும் காணப்படுகின்றோம். தயவு செய்து அரசு இதை கவனத்துக்கு அடுத்து எங்களுக்கு சரியான நிவாரணத்தை பெற்றுத் தருமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். මම 2013 තමයි මුල් පත්තියෙන් ගත්තේ. ඒත් මේ වෙනකන් අපි යුනිෆෝම් වලට කිසිම හානියක් නැති විදිහට සේවයට වාර්තා කරලා තියෙනවා. ඒ වුණාට දැන් අපිට අලුත් පත්තියෙන් වගේක් මේ ඊයේ පෙරේදා දීලා තියෙනවා. ඒත් මුස්ලිම් කට්ටිය මේ රෝහලටත් තමිල් කට්ටියත් සිංහල කට්ටියත් මේ රෝහලට ඇවිල්ලා තියෙනවා. ඒත් අපි අපේ යුනිෆෝම් එකක් තියෙනවා. ඒ විදිහට අපි ආවේ නැත්තම් අපේ යුනිෆෝම් එකට අගෞරවයක් අපි ඇති කරගන්නවා. ඒ නිසා අපිට දීලා තියෙන යුනිෆෝම් එක අමතරව වෙනත් යුනිෆෝම් අපිට අදාළ වෙන්නේ නැහැ. அவர்களுக்கு இடையிலும் ஒரு சந்தேகம் இருக்கிறது. இதனை யாரோ ஒரு தரப்பு ஒரு வன்முறையாக அல்லது இனமுறுகளை தோற்றுவிப்பதற்கு பயன்படுத்த போகிறார்களோ என்கின்ற அச்சம் அவர்களிடமும் இருக்கிறது.
எம்மிடமும் அந்த அச்சம் தான் இருக்கிறது. நாடு சீராக இருக்கின்றது, அரசாங்கம் வேறு ஒரு திசையிலே பயணித்துக் கொண்டிருக்கின்றது. அதாவது நாட்டை முன்னேற்றுவது, விசாரணைகள் என்று பல்வேறுபட்ட விவகாரங்கள் பேசப்படுகிறது. ஆனால் இந்த இடத்திலே அரசாங்கத்தையும் சங்கடத்துக்குள்ளாக்கி ஒரு குழப்பமான சூழ்நிலை, கல்முனை, காத்தாங்குடி, ஓட்டமாவடி, நிந்தவூர், சாய்ந்தமருது, அம்பாறை போன்ற பிரதேசங்களில் கடந்த காலங்களிலே பலர் தங்களுடைய அரசியலுக்கு ஆதாயமாக்குவதற்காக பல குழப்பங்களை ஏற்படுத்தியிருந்தனர். அந்த குழப்பங்களை ஏற்படுத்துவதற்குத்தான் இப்போதும் சிலர் முற்படுகிறார்களோ என்கின்ற சந்தேகம் பரவலாக எல்லோரிடமும் எழுந்திருக்கின்றது. அதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது உடனடியாகவே அரசாங்கம் ICCPR தகுதி நிலை அல்லது தராதரம் பார்க்காது வழக்குகள் பதிவு செய்வது அந்த சமூகம் அல்லது அங்கு இருக்கக்கூடிய தமிழ் முஸ்லிம் மக்களினுடைய எதிர்கால உறவுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். குறிப்பாக சொல்ல போனால் அரசாங்கத்தினுடைய குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் சமூக வலைத்தள பதிவுகளை சேகரித்திருக்கின்றார்கள். குறிப்பாக வைத்தியசாலையின் சார்பிலே ஒரு சில வைத்தியர்களுக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பில் வைத்தியர்கள் வழங்கிய முறைப்பாட்டின் அடிப்படையிலும் சில நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. சில வேளை இனி வருகின்ற நாட்களில் ரகசிய கைதுகளும் கொத்து கொத்தான கைதுகளும் இடம்பெறுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் இப்போது கூறப்படுகிறது. கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையில் இந்த விவகாரம் ஏற்கனவே 16 பேர் பணியாற்றி கொண்டிருக்கிற போது எப்படி இந்த விவகாரம் மிக பூதாகரமானது என்ற கேள்வி எல்லோரிடமும் இருக்கின்றது. அதற்கான விடையை தேடி சென்ற போதுதான் ஒரு சம்பவம் இடம்பெறுகிறது, அல்லது ஒரு சம்பவம் பதிவாகிறது, அல்லது ஒரு சம்பவம் சிக்கிக் கொள்ளுகிறது. கடந்த வருடம் அந்த வைத்தியசாலையில் பணியாற்றி ஒரு வைத்தியரை வெளியேற்றி இருக்கின்றார்கள். அவருடைய நடவடிக்கை அல்லது அவருடைய மத ரீதியான கடும் போக்கான செயற்பாடுகளால் ஒரு வைத்தியர் வெளியேற்றப்பட்டிருக்கிறார். வெளியேற்றப்பட்ட வைத்தியருக்கான அதாவது ஊதியம் நிறுத்தப்பட்டிருக்கிறது. இப்போது அவரை பணியிடை நீக்கம் செய்ய சொல்லி கூட சில பரிந்துரைகள் விதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அவர் இப்போது இந்த வைத்தியசாலைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு வைத்தியசாலையில் பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவர் கடும் மத பண்பாட்டோடு அல்லது மத விழுமியங்களை, மத முரண்பாடுகளை ஏற்படுத்துகின்ற கருத்துக்களையும் கடும் போக்கான கருத்துக்களையும் கூறுபவர் என்று கூறப்படுகிறது. அவர் தன்னுடைய வீட்டை இதற்கு ஒரு தளமாக பயன்படுத்துவதும் இப்போது ஆரம்பகட்ட விசாரணைகளில் புலனாகி இருக்கிறது. அப்படி பார்க்கின்ற போது அவரை பொறுத்தவரையில் இந்த வைத்தியசாலையில் சில வைத்தியசாலை என்றால் நடைமுறை இருக்கிறது, விமான நிலையம் என்றால் நடைமுறை இருக்கின்றது, நீதிமன்றம் என்றால் நடைமுறை இருக்கிறது. இது போன்று பல திணைக்களங்களில் சில நடைமுறை இருக்கிறது. அந்த நடைமுறைகள் பின்பற்றாது விட்டால் அங்கு ஊழியர்கள் பணியாற்ற முடியாது. இந்த குறித்த வைத்தியரை வெளியேற்றியதனால் அந்த வைத்தியர் தான் இந்த 9 பேரின் பின்னணியிலும் கல்முனை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் அந்த வைத்தியரும் இணைந்துதான் இந்த குழப்பத்தை ஏற்படுத்தி இருப்பதாக இப்போது ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்திருக்கிறது. எனவே ICCPR குறித்த வைத்தியர், குறித்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரின் பேரிலும் முறைப்பாடுகள் பதிவு செய்வது இப்போதைய சூழ்நிலையில் தகும் என்று கூறப்படுகிறது. காரணம் என்னவென்று சொன்னால், ஒரு இல்லாத ஒரு சம்பவத்தை இருக்கிறது என்று கூறியதோடு மட்டுமல்ல, நடைமுறைப்படுத்த வேண்டிய சுற்றி நிறுவத்துக்கு முரணாக அரசையும் குழப்பி மக்களையும் குழப்பிய அந்த செயற்பாடு என்பது இப்போது ஏற்க முடியாது என்பதுதான் அங்கு இருக்கக்கூடிய கருத்து. எனவே இப்போது இந்த விவகாரத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த முஸ்லிம் சகோதரிகளின் உடை தொடர்பான முரண்பாட்டை ஏற்படுத்தியது அந்த வைத்தியசாலையிலிருந்து வெளியேற்றப்பட்ட வைத்தியர். அந்த வைத்தியரை ஒரு சாதகமாக பயன்படுத்தி தன்னுடைய அரசியல் நலனுக்கு பயன்படுத்தியது கல்முனை பிரதேசத்தின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர். அது மட்டுமில்லாது முரண்பாடான சுற்றி நிறுவனங்களை முன்வைத்தது 2 சட்டத்தரணிகள். இப்போது எல்லாவற்றுக்கும் முடிவாக 2022 ஆண்டு 11ஆம் மாதம் 30ஆம் தேதி இறுதி செய்யப்பட்ட சுற்றறிக்கையை நடைமுறைப்படுத்தி அரசு அந்த விவகாரத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறது. நாளைய தினம் அது ஒரு செய்தியாக வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் உள்ளக தகவல்கள் கூறுகின்றன. இன்றுடன் இந்த விடயம் முற்று பெறுகிறது. நீங்கள் யார் மீது விமர்சனம் வைத்தாலும் பரவாயில்லை, சமூகங்களை குழப்புகிற போக்கை கைவிடுங்கள். உங்களுடைய அரசியல் வங்குரோத்து நிலைக்காக நீங்கள் அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் பழகக்கூடிய அந்த மக்களை குழப்பி விடாதீர்கள். இந்த இடத்திலே அந்த கருத்தை கூற வேண்டும். எல்லோரும் பண்போடும் பண்பாட்டோடும் அன்போடும் பரிவோடும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து வாழக்கூடிய இந்த உலகத்திலே நாம் அனைவரும் அன்போடும் பண்போடும் வாழ்வோம். அரசாங்கம் தன்னுடைய அரச நடைமுறைகளை பின்பற்றட்டும், அவருடைய சட்டம் ஒழுங்கை பின்பற்றட்டும். நாங்கள் யாரும் குழப்பங்களை ஏற்படுத்துகிற வகையில் அல்லது கடந்த காலங்களிலே சிறு சிறு குழுக்களாக கல்லெறிதல் அல்லது பதாதைகளை ஒட்டுதல், கடத்தாள்களை அனுஷ்டித்த வேலைகளை கைவிட்டு சுபிட்சமான நாட்டை உருவாக்குவதற்கு நாம் அனைவரும் ஒன்றாக பயணிப்போம் என்று கூறி சுகாதார அமைச்சு இந்த விடயத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டது என்று மீண்டும் கூறி, விசாரணைகள் முடியவில்லை, விவகாரம் முடிந்து விட்டது, விசாரணைகள் இன்றிலிருந்துதான்
முதல் 1, 2 என்று ஆரம்பித்திருக்கிறது. அந்த விசாரணையும் வருகின்ற காலங்களிலே மிகவும் இனி வருகின்ற காலங்களில் இவ்வாறான விடயங்களை யாரும் கையில் எடுக்காத வகையில் விசாரணையும் தீவிரமடையும் என்று கூறி செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து இந்த கல்முனை விவகாரத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.